ஹெவி சைஸ்ல ஆட்டோக்கெல்லாம் போட்டா ஒரு மாடு தான் போட முடியுங்களா? ஆமாண்ணா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல மடி செட்டுங்களாட்டுக்கு. இந்த மாடு எப்படி சொல்லுங்க அண்ணா? இந்த மாடு பாத்தீங்கன்னா 100ல் 1 மாடுங்கண்ணா. சரிங்க. ஏன் சொல்றேன்னா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில சாகிவால் கிராஸ் ஹொலிஸ்டன்ல. ஓகேண்ணா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 100ல் 1 மாடு தான் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் நாட்டு கிராஸ் ஆன மாடுங்கண்ணா. பிறவி மொட்டை சுழி சுத்தமான மாடு, ஓவர் சைஸ், 2 நீட்டு 6 பல்லுந்து கடை முளைப்பு, 25 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடுங்கண்ணா. உருவத்தில் யானை மாதிரி இருந்தாலும் குணத்தில் போன மாதிரிங்கிற மாதிரி நல்ல ஒரு குணமனமான மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய மாடு. நல்லா மடிச்சிட்டு காம்பு வரிச்சிங்கன்னா கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்குண்ணா. நடையில விடுற பாருங்க. நல்லா வெயிட்டான மாடு, யானை குட்டியாட்ட. இது ஃபுல்லாக மடி எடுத்தா மாடு கண்டு போடும். நல்லா ரெட்டை வரியில் பெருமடி மாடுங்கண்ணா. அண்ணாங்கால் போட்டு மேஞ்ச மாடுங்கண்ணா. சரிதான். உருவ சைஸ்ல இருந்தாலும் மாடு அண்ணாங்கால் போட்ட மேஞ்ச கால் தாரை. அந்த அளவுக்கு பெருங்கரவ மாடு அண்ணாங்கால் போட்டு மேய்ங்க வேணா. ஆமாண்ணா, மேய்ச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு வளர்ப்பு இருக்குது. அதனாலதான் மாடு இந்த மாதிரி யானை மாதிரி இருக்குங்கண்ணா. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு இந்த மாதிரி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. தாராளமா தார் அடிச்சிருக்கு பாருங்க. ஆமாண்ணா, இது ஃபுல்லாவே காத்தால அவுத்துட்டா நைட்டு தான் பிடிச்சி கட்டுவாங்க. காலையில பால், நைட்டு பால். இதுக்கு தான் மாடு உள்ள வரங்கிற மாதிரி தெளிவான மாடு. தேவைப்படுற கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா.